இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறது டிராமா சார். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வாய முடியா? இப்ப அவரே கொலை பண்ணிடுவேன்னு உங்க முன்னாடியே மிரட்டுறாரு இந்த பையன். இவங்க பண்ணது டிராமான்னு நான் இப்பவே நிரூபிச்சா மனசாட்சி உறுத்துதுன்னு அவ சொன்னா. அவ கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் என்கிட்டதான் சார் இருக்கு. கொலை பண்ண சொன்னதும் பொய்ன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஓவர்டேக் பண்ணும்போது டிரைவரோட ஃபால்ட்டால தான் அது நடந்துச்சு. பொண்ண மிரட்டி பேச வச்சிருக்கா சார். அந்த வெண்ணிலா பொண்ணு பாவம் சார். பொண்ணு எங்க பொண்ணு மிரட்டி தான் சார் கூட்டிட்டு போச்சு. வெண்ணிலாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் சார். விஜயும் கொலை பண்ண சொல்லல, இவரு கொலை பண்ணல சார். இப்பவே நான் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கான எபிசோட்ல காவேரியும் விஜய் வந்து வெளில எடுத்துட்டு வரதுக்காக போறதுக்காக இவர்கிட்ட வெண்ணிலாகிட்ட வந்து நேற்று ஆதார வீடியோ வாங்கின பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு விஜய் அரெஸ்ட் பண்ண போறீங்களா சார் அப்படி கேட்குறா. ஆமாம் அரெஸ்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி அந்த போலீஸ்கார் சொல்லிட்டான். அது உடனே என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார், இந்த மாதிரி வெண்ணிலாவே உணர்ந்து வருத்தப்படுறதாகவும் சொன்னான். அவள் வருவான்னு பார்த்தா அவன் வரல, பட் அவள் கொடுத்த வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து உங்களுக்கு ஆதாரம் காமிக்கிறேன் சார், அப்படி காமிச்சா இப்போ விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். அந்த போலீஸ்காரர் விட்டுருவேன்னு சொல்லிட்டார் விஜயை. ஸோ அந்த ஆதாரம் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பசுபதிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பசுபதிக்கு, வெண்ணிலாவோட மாமாவுக்கு, விஜயோட சித்தப்பாக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. உடனே வந்து ஆதாரத்தை காமிக்கிறார். அந்த வீடியோ வந்து இதை பாருங்க சார் அப்படின்னு ப்ளே பண்ணுறான். உடனே என்ன சொல்லிட்டான், இவங்க பண்ணுற ட்ராமாலாம் இப்போ நான் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு வெண்ணிலா, அதாவது அப்படின்னு வந்து காவேரி வந்து விஜயோட சித்தப்பா சொன்னான். உடனே விஜயோட சித்தப்பா என்ன சொல்கிறான், நாங்கள் ட்ராமா பண்ணுறோமா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டிங்க போங்க, நீயும் குடும்பம் தான் பெரிய ட்ராமா குடும்பம் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கும் வந்துச்சு, இது பாரு போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை இங்கேயே சமாதி கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னோடனே பசுபதி வந்து அதான் சாக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, இதை பாருங்கள் சார், இங்கே இருக்கும் போதே இப்படி கொலை பண்ணுற மிரட்டுறா, கொலை பண்ண சொன்னதும் இல்லாமல் இவரே கொலை பண்ணுற மாதிரி மிரட்டுறான், பாருங்கள் சார் என்ன நடக்குதுங்க, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற உடனே போலீஸ்காரும் விஜயை பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங்க அந்த மாதிரி சொல்கிறாரு, இதான் கடைசி வார்னிங்க, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அப்புறம் பின்விலை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்கிறேன். விஜயோட தாத்தா வந்து விஜய் கொஞ்சம் அமைதியாக இருப்பா, பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படின்ற போது ஆதாரத்தை காமிக்கிறேன். அதில் வந்து வெண்ணிலா வந்து விஜய்க்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த சம்மந்தமும் இல்லை, டிரைவர் முன்னாடி இருக்க வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது கார் சேஸ் ஆகி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு நல்லாவே தெரியும், விஜய் கண்டிப்பாக என்ன கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டார், விஜய் எங்கள் வீட்டுட்டு அமைச்சிருக்க மாட்டார், விஜயோட சித்தப்பா தான் பண்ணது எல்லாமே, அப்புறம் ஏன் இப்படி பொய் போடுறேன்னு காவேரி கேட்டதுக்கு வந்து சொன்னான். ஆமாம், ஏன் பொய் போடுறீங்க காவேரி கேட்டதுக்கு வந்து, எனக்கு விஜய் வேணும், நீ விஜய் விட்டு போகணும்னு சொன்னால் நீ ஒதுங்குற மாதிரி தெரியல, விஜயும் உன்னை தான் ஏற்று பண்ணுறாரு, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன், விஜய்க்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் சொல்லிச்சு வெண்ணிலா. அதுக்கு உடனே காவேரி வந்து சைடில் அந்த வக்கீல் வீடியோ எடுத்து சொல்லிட்டு தான் விஜயோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. விஜயோட ஆஃபீஸ் கூட்டு போய் தான் இவ்வளோ வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க. சைடில் வக்கீல் வந்து வீடியோ எடுத்துருக்காரு, தெரியாமல் வெளியில சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அது வந்து போன எபிசோட்னு உங்களுக்கே தெரியும். இந்த எபிசோட் வந்து அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்கல்ல அந்த போலீஸ்கார உடனே என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும் உங்கள் பக்கம் தான் அது தப்பு இருக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இழுத்தாச்சிட்டு இருந்தேன்னு விஜயோட சித்தப்பாவை மிரட்டுறாரு போலீஸ்கார். உடனே விஜயோட சித்தப்பா வந்து என்ன சார், அந்த எங்கள் வீட்டு பொண்ணை மிரட்டி கூப்பிட்டு போய் தான் இந்த மாதிரி பேச வச்சுருக்கான் அதுன்ற மாதிரி பசுபதியிலேருந்து அவங்க மாமாலேருந்து சித்தப்பாலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ்கார் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வராரு. எப்படி சொல்கிறது, ஒரு 95% கிட்ட கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பார், மிச்சம் 5% யோசிக்கிறாரு இப்படி இருக்குமா இருக்காதுன்னு. உடனே அவங்க சித்தப்பாவோட ஒய்ஃப் சித்தி வராங்க. சித்தி வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் மறுநாள் தான் நான் வீட்டில் இருந்தேன், விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி, விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், இவங்க வேணும்னே விஜய் மேலே போய் போடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த உண்மையை சொல்லி, பசுபதி தான் இதுக்கு மூல காரணமே, நீங்கள் அவளை பிடிச்சி விசாரிக்கணுன்னே பசுபதி வந்து என்ன சம்மந்தி, உங்கள் கூட கோயிலுக்கு போகிறதுக்காக நான் வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் வந்து உங்களுக்காக நின்னா இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க விலகிட்டான். வெண்ணிலோட மாமாவும் போயிட்டார் வெளியில். அதுக்கடுத்து இவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் விஜயோட சித்தப்பா. பின்ன என்ன சார், அவன் இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்தோம், அவங்க நன்றி இல்லாமல் எங்களை வெளில தொத்திட்டான், இவங்க பண்ண தப்புனா தான் விஜய் வெளில தொத்தினான், அது இதுக்கு முன்னாடியே போட்ட எபிசோட் தான். பட் நான் சொல்கிறேன், இவங்க பண்ண இதுதான் விஜய் துரத்திட்டான் வெளியில், சரிங்களா? ஆனால் இவனுக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி விஜயோட சித்தப்பா மாற்றிட்டார். உடனே அப்புறம் போலீஸ்கார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளில இருங்க, நான் இவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி
எல்லாருக்கிட்டையும் சொல்லி விஜயும் விஜயோட சித்தப்பா மட்டும் தான் உள்ளே உட்கார வைக்கிற பேசுகிறாங்க போல். அது நமக்கு அடுத்த ஷார்ட் காமிக்கல. அதுக்கடுத்து காவேரி வெளில வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அதை பசுபதி பார்த்துட்டு நான் நக்கலான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், நீங்கள் உள்ளார நக்கல் பண்ணல, எனக்கு இப்படி இருந்திருக்கும். பல்பு வாங்குறதே அதுக்கு வந்து பசுபதி வந்து பதிலடி நான் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தெரியும்லன்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கு வந்து காவேரி வந்து பதிலடி பற்றி பேசாத, பல்பு வாங்கிட்டு நீ எப்படி கொடுப்பேன்னு எனக்கும் தெரியும், பல்பு வாங்கிட்டு போகிறது தானே உன்னுடைய கடைசி எல்லா உன்னோட பதிலடியோட அர்த்தமே பல்பு வாங்கிட்டு போகிறது தானே. அந்த மாதிரி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் விஜய் வரான். 2 பேரும் கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து அவங்க தாத்தாக்கிட்ட சித்திக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சித்தி வந்து மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும், நான் சுயநலமாக என் பசங்களை பற்றி மட்டும் யோசிச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து யார் நம்ம சித்தி சொல்லிட்டாங்க. காவேரி அதெல்லாம் விடுங்க, அதான் நீங்கள் வந்துட்டீங்களா, அதற்குமே சந்தோஷம் அது மாதிரி காவேரி சொல்லிட்டான். உடனே வந்து விஜய் வெளில வந்தாப்புல பேசினார்ல, விஜய் வந்து அவங்க சித்திக்கிட்ட அவங்க சித்தி வந்து காவேரியும் அப்பா வந்து சொன்னது தான் நான் வந்தேன், நான் அதுக்கு முன்னாடி வரணும்னு யோசிக்கலே, என் பையனுக்காக உன்னை விட்டுட்டேனே அந்த மாதிரி வருத்தப்படுறாங்க அவங்க சித்தி. அது பரவாயில்ல சித்தி, நீங்கள் தான் வந்துட்டீங்களே, அது வரைக்குமே போதும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் சொல்கிறாப்புல. உடனே அவங்க தாத்தா என்ன சொல்கிறது, காவேரி சாப்பிடல போல். அவன் காவேரிக்கிட்ட வந்து கேட்குறான், சாப்பிட்டியா இல்லையா பையன், குழந்தை வேறு வயிற்றுல இருக்கே, பசிக்காத அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்போ பசிக்கல, இப்போ பசிக்குது, ஹோட்டல் போகலாமான்னு கேட்க. எல்லோரும் 2 பேரும் ஹோட்டல் போகிறாங்க. அவங்க தாத்தா வந்து அவங்க சித்தியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்கிறாரு. உடனே பசுபதியை வந்து நம்ம விஜய் கலாய்க்கிறார். என்ன பல்பு ஸ்பெஷலிஸ்ட் பசு இங்கே நிற்கிறாப்புல அப்படின்னு காவேரி கிட்டே கேட்குறாரு. அதுதான் அடுத்த பல்பு சுட சுட வாங்கலாமா இல்லை ஆறி போய் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல் அப்படின்னு பசுபதியை கலாய்ச்சாங்க. அப்புறம் வந்து பசுபதி கிட்டே போய் ஜோடி பொத்து எப்படி இருக்குன்னு கேட்டு பசுபதி கிளம்பு அந்த மாதிரி சொல்கிறான் வெறுப்பில். உடனே ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோலேருந்து யார் இறங்குவா, ராகினியும் வெண்ணிலாவும் இறங்குறாங்க. ஒரு லுக்கு 2 பேருக்கும் கரெக்டாக இவங்க 2 பேரும் கை பிடிச்சி போட்டு நிற்கிறாங்க வேணும்னு. உடனே ராகினியும் இவளும் வெண்ணிலாவும் பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அதோட வந்து இந்த எபிசோடை எண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய எபிசோட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ, இது நம்மளோட நியூ சேனல், நம்மளோட கலாட்டா லக்ஷ்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. தினமும் நியூ எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம ஏன் ப்ரோமோவாக போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் ஒரு 40 செகண்ட்ஸ் தான் ப்ரோமோவாக இருந்திருக்கும். ஏன் ப்ரோமோவாக போட்டிருக்கோன்னா அதுக்கு மேலே போட்டால் நமக்கு வந்து காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடி சேனலுக்கு அப்படி தான் காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம நியூ சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட்டு நான் வியூஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன், ரீச் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ லென்த் எடுத்து பேசுகிறேன். அதுக்காகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலாட்டா லக்ஷ்மன் பாய். நன்றி, வணக்கம்.